தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். காரைக்காலில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் நாளை பிற்பகல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலமாக நாளை சென்னையை அடைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. டிட்வா புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருக்கிறது. டிட்வா புயல் நாளை பிற்பகல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். நாளை பிற்பகல் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பாதிப்பு எந்த அளவில் இருக்கும்? எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படவிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்துல இலங்கை கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி அதே பகுதியில மையம் கொண்டிருக்கிறது. தற்போது இலங்கையுடைய திருகோணமலைக்கு வடமேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையுடைய மட்டக்களப்பிற்கு வடமேற்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்தியாவுடைய காரைக்காலில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்போது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நவம்பர் 30ஆம் தேதி அடையக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த டிட்வா புயல் 30ஆம் தேதி காலை வரைக்கும் புயலாக தனது தீவிரத்தன்மையை தக்க வைத்து அதன் பிறகாக 30ஆம் தேதி மதியத்திற்குள் கடல்லேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துதான் புதுச்சேரியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவ இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வட தமிழகம் நோக்கி நகர்ந்து தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் மேலும் வலுவிழக்கும் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்று மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி ஆகிய 5 மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் காற்றின் வேகம் என்பது தரைக்காற்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக வட தமிழகம் நோக்கி நகரக்கூடிய இந்த புயலானது நாளைய தினம் முழுவதும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல இதனுடைய பாதிப்பை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.